ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் கொல்லப்பட்டனர், கற்பழித்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். அதிலே ஒரே ஒரு உதாரணமாக சொன்னால் இசைப்பிரியா கொல்லப்பட்டது. இசைப்பிரியா உயிரோடு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எத்தனையோ இருக்கின்றது. இசைப்பிரியா உயிரோடு இருக்கிற ஆதாரங்கள் இருந்தது. அதனை தொடர்ந்து இசைப்பிரியாவுடைய காய்களை ரெண்ட பின்னால் கட்டப்பட்டு அரகுர உடுப்புடன் ஒரு துணியுடன் இருந்த இசைப்பிரியாவை பிறகு ஒரு உடுப்பும் இல்லாமல் இருக்கிறதாக காணொலியில் வெளியே வந்தது. அப்ப இந்த விடயத்தை பற்றி அவர் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா? இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலே நீதி தேவையில்லையா? இதுல இந்த let me read this article about Isaipriya. Isaipriya is sitting in a swamp. She is only partly clothed. She looks dazed and confused. There's no clue as to how on earth she got there and why she is all alone. Some speculate that she'd been trying to escape the bloody final showdown. She's helped to her feet and looks completely uninjured. This is an important observation because she was not to remain for so long. The soldiers think she's the Tamil rebel leader's daughter. She's not, she says. They find a length of white cloth to wrap around her. It's the same cloth that South Side, a photograph Channel 4 news later obtained from a Sri Lankan soldier.